வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதன்கிழமை பொது விடுமுறை. தனியார் துறையினரால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவித்த பயணிகள். இன்று முதல் QR குறியீடு இன்றி எரிபொருள் வழங்குவதற்கு தடை. மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை. எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது. ஏப்ரல் இறுதி வரை கையிருப்பு உள்ளது என்று லிட்ரோ உறுதி. வடக்கில் மருந்தாளர் தட்டுப்பாடு தீர்வு காண ஆளுநர் வாக்குறுதி. வடக்கு பாடசாலை சைவ மாணவர்களை மதம் மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்படுகிறதா? இயற்கையின் நண்பர்கள் இயக்கம் கேள்வி. விவசாயிகளுக்கு எரிபொருள் ஒதுக்கீட்டை முறையான கண்காணிப்புடன் அதிகரிக்க ஸ்ரீலங்கா ஜனநாயக கட்சி வலியுறுத்து. மத்திய கிழக்கு போரால் ஜூன் மாதத்துக்குள் 4.5 கோடி பேர் கடுமையான பட்டினியால் பாதிக்கப்படுவர். உலக உணவு திட்டம் எச்சரிக்கை. அரசு ஊழியர்களுக்கு இனி ஓற்றி இல்லை. வெளியானது புதிய சுற்று நிருபம். QR முறைமை பதிவின் போதான நடைமுறை சிக்கல் ஓரிரு நாட்களில் தீர்க்கப்பட்டுவிடும். போராளிக்கு முன்னாள் என்பது இல்லை, சாகும் வரை அவன் போராளியே. வாழ்நாள் போராளி ரா நல்லகண்ணுவின் நினைவேந்தல் நிகழ்வில் ஐங்கரநேசன் சுட்டிக்காட்டு. அதிகரித்த வெப்பநிலையால் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட வாய்ப்பு. வைத்திய நிபுணர் பேரானந்தராஜா எச்சரிக்கை. கடந்த காலத்தில் தாம் எதிர்த்து விமர்சித்தவற்றை ஆதரித்து நடைமுறைப்படுத்தும் நிலையில் அரசாங்கம் உள்ளது. அலி சப்ரி. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் அதிகரித்த வெப்பநிலையால் சிறுவர்கள், நோயாளர்கள், வயோதிபர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்தராஜா தெரிவித்தார். யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் வெப்பநிலைமை அதிகரித்துள்ளமையினால் வெப்பமான இடங்களில் நிற்றல், அதிக உடற்பயிற்சி, காற்றோட்டமின்மை போன்ற காரணிகளால் ஹோன் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இதனை தடுப்பதற்கு அதிக நீர் அருந்துதல், உடற்பயிற்சியினை தவிர்த்தல், மெல்லிய பருத்தியாடைகளை அணிதல், மதுபானம், சூடான பானங்களை அருந்துவதை தவிர்த்தல், காலை 11 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை வெளியில் வேலை செய்வதை தவிர்த்தல் நன்று என மேலும் தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையின் கீழ் எரிபொருள் இருப்புகளை சேமிப்பதற்காக அரசு அலுவலகங்களை நடாத்திச் செல்வது குறித்து பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பினால் புதிய சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சுற்று நிருபம் அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதி செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் அரசு கூட்டுத்தாபனங்கள் யாப்பு சபைகளில் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வழங்கப்பட்டுள்ள விடுமுறை காரணமாக அன்றைய தினத்துக்குரிய பணிகளை வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். இருப்பினும் ஏதேனும் ஒரு அதிகாரியை புதன்கிழமை சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என நிறுவன தலைவர் தீர்மானித்தால் அந்த அதிகாரிகளை சேவைக்கு அழைப்பதற்கு தடையில்லை. இதேவேளை புதன்கிழமைகள் மூடப்படும் அலுவலகங்களின் அதிகாரிகள் அந்த வாரத்தின் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது பொது விடுமுறை தினங்களில் மேலதிக நேர கொடுப்பனவு, விடுமுறை தின சம்பளம் அல்லது பதில் விடுமுறை அடிப்படையில் சேவையில் ஈடுபடுத்தப்படக்கூடாது. இருப்பினும் சேவையின் அவசர தேவை கருதி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது பொது விடுமுறை தினங்களில் அதிகாரிகளை சேவைக்கு அழைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர், மாகாண பிரதி செயலாளர், திணைக்கள தலைவர்கள் அல்லது அரச கூட்டுத்தாபன தலைவர்களின் அனுமதியுடன் அந்த அதிகாரிகளை சேவைக்கு அழைப்பதற்கு தடையில்லை என குறித்த சுற்று நிருபத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவ்வாறு சேவைக்கு அழைக்கப்படும் அதிகாரிகளுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு, விடுமுறை தின சம்பளம் அல்லது பதில் விடுமுறை வழங்குவதற்கு தடையில்லை என்றும் அந்த சுற்று நிருபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண பாடசாலைகளின் சைவ மாணவர்களை மதமாற்ற முயற்சி எடுக்கப்படுகிறதா என்று இயற்கையின் நண்பர்கள் இயக்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக அவர்கள் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வடக்கு மாகாண பாடசாலைகளில் கல்வி பயிலும் தமிழ் மாணவர்கள் சைவம், கிறிஸ்தவம் ஆகிய இரு மதங்களை பின்பற்றுபவர்களாக இருக்கும் நிலையில் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வடக்கு மாகாண சபையின் கல்வி நிர்வாகத்துக்கு பொறுப்பான மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் KJ பிரெட்லியின் கையொப்பத்துடன் கட்டகளவில் உள்ள த கைட்னஸ் இன்டர்நேஷனல் என்ற அமைப்பின் பிரதிநிதிகள் எதிர்வரும் ஏப்ரல் 23, 24, 25, 26, 27 திகதிகளில்
பாடசாலைகளுக்கு நேரில் சென்று பைபிள் விநியோகிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் ஊடகங்களில் வெளியாகியுள்ள கடிதம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள சகல பாடசாலை மாணவர்களுக்கும் பைபிள் வழங்குவதற்கு எடுக்கும் நடவடிக்கை திட்டமிட்டு மதம் மாற்றும் முயற்சி என்று எண்ண தோன்றுகிறது. அரசு பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த பிரதிகள் நேரில் சென்று பைபிள் வழங்குவதனூடாக மாகாண சபையின் கல்வி திணைக்கள உயர் அதிகாரியே தனது பதவியை தவறாக பயன்படுத்தி அதற்கு இவரும் உடந்தையாக இருக்கின்றாரா என நாம் மிகுந்த கவலை அடைகின்றோம். எனவே இந்த விடயம் தொடர்பாக வடமாகாண சபையின் ஆளுநர் நேரில் தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும். மேலும் விசாரணையில் திட்டமிட்டு செய்யப்பட்டிருந்தால் குறித்த கல்வி அதிகாரி அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு நேர்மையான ஒருவர் அதற்கு நியமிக்கப்பட வேண்டும். அத்துடன் இதுபோன்ற செயற்பாடுகள் தொடர்ந்தும் நடைபெறாமல் இருக்க கல்வித்துறையுடன் தொடர்பட்ட அனைவரும் இறக்கமான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என வடமாகாண சபையின் ஆளுநர் அவர்களை இயற்கை நண்பர்கள் இயக்கம் கேட்டுக் கொள்கிறது என்றுள்ளது. QR முறைமை பதிவின் போது ஏற்படும் நடைமுறை சிக்கல் ஓரிரு நாட்களில் முழுமையாக தீர்க்கப்படும் என குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன், இதையடுத்து அனைவரும் தடையின்றி பதிவுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தார். வவுனியாவில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் திங்கட்கிழமை அவர் நடத்திய ஊடக சந்திப்பில் பேசுகையிலே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் எரிபொருள் நிலையங்களில் நிலவும் நீண்ட வரிசைகளை தவிர்க்கும் பொருட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் QR முறைமை அறிமுகப்படுத்தியது. இந்த நடைமுறை தேவையற்ற முறையில் எரிபொருள்களை சேமித்து வைப்பதையும் தற்காலிக தட்டுப்பாடுகள் உருவாவதை தடுக்கவும் இது பெரிதும் உதவுகிறது. QR முறைமையில் பதிவு செய்யும் பொழுது பொதுமக்கள் சில நடைமுறை சிக்கல்களை எதிர்நோக்குவதாக புகார்கள் எழுந்துள்ளன. புதிதாக பதிவு செய்பவர்களுக்கு இதை இலகுவாக இருந்தாலும் வாகனங்களில் 2ஆம் அல்லது 3ஆம் உரிமையாளர்கள் பழைய பதிவுகளை நீக்கிவிட்டு புதிதாக பதிவு செய்வதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இந்த தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்ய டிஜிட்டல் அமைச்சகம் தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. அடுத்த ஓரிரு நாட்களில் இந்த சிக்கல்கள் முழுமையாக தீர்க்கப்பட்டு அனைவரும் தடையின்றி பதிவு செய்ய வழிவகை செய்யப்படும். சாதாரணமாக இலங்கைக்கு ஒரு நாளைக்கு 6000 மெட்ரிக் டன் எரிபொருள் தேவைப்படுகிறது. இருப்பினும் கடந்த சில வாரங்களில் நிலவிய அச்சம் காரணமாக மக்கள் அதிக அளவில் எரிபொருளை கொள்வனவு செய்ததால் தினசரி நுகர்வு 10,000 மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளது. ஜனாதிபதி செயலாளருடன் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு QR நடைமுறையின்றி எரிபொருள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மீனவர்களுக்கும் தடையின்றி எரிபொருள் கிடைக்க விசேட ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன என்றார். நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இன்று முதல் QR குறியீடு இன்றி எரிபொருள் விநியோகிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையை தவிர்த்து கொள்கலன்களூடாக எரிபொருள் விநியோகிக்கும் நிலையங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, முறையான விநியோக நடைமுறைகளை பின்பற்றாத காரணத்தால் பண்டாரகம பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்று ஏற்கனவே அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு வாகனத்துக்காக பெறப்பட்ட QR குறியீட்டை பயன்படுத்தி மற்றொரு வாகனத்துக்கு எரிபொருள் பெறுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே பொதுமக்கள் தமக்குரிய தொழில்நுட்ப பிரச்சினைகளை முன்கூட்டியே தீர்த்துக் கொண்டு சரியான QR குறியீட்டுடன் நிலையங்களுக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தற்போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மாத்திரமே தடையின்றி விநியோகத்தை முன்னெடுத்து வருகிறது. ஏனைய சில வெளிநாட்டு எரிபொருள் நிறுவனங்கள் விநியோகத்தை கட்டுப்படுத்தியுள்ளதால் அந்த பகுதி மக்களுக்கு சிபெட்கோ நிலையங்களுக்கு வருவதனாலேயே நீண்ட வரிசைகள் உருவாகின்றன. எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மாத்திரமே இந்த வரிசைகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். குறிப்பாக பெட்ரோல் 92 மற்றும் டீசல் விநியோகத்தை ஏனைய நிறுவனங்கள் தாமதமின்றி முன்னெடுத்தால் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை குறைக்க முடியும் என்றார். இலங்கை அரசாங்க மருந்தாளர் சங்கத்தினர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களது கோரிக்கைகள் தொடர்பாக ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஒன்று வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் பிராந்திய மருந்தாளர்களுக்கான வெற்றிடங்கள் நிலவுவதாகவும் வவுனியா மற்றும் தெல்லிப்பளைக்கு விசேட தர ஆளணியை உருவாக்க வேண்டும் எனவும் அரசாங்க மருந்தாளர் சங்கத்தினரால் ஆளுநரிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் வடக்கு மாகாணத்தில் தற்போது வெற்றிடமாக உள்ள 14 அரசாங்க மருந்தாளர்கள் மற்றும் 89 மருந்து வழங்குபவர்களுக்கான வெற்றிடங்களை நிரப்ப
நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் இலங்கை அரசாங்கம் மருந்தாளர் கூட்டுறவு சங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட மேலதிக நேர கொடுப்பனவு தொடர்பான கோரிக்கை விரிவாக ஆராயப்பட்டது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஆளுநர், வடக்கு மாகாண பிரதம செயலாளரின் தலைமையில் விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டு நிரல் அமைச்சின் சுற்றறிக்கைக்கு முரணாகாத வகையில் இக்கோரிக்கை ஆராய்ந்து பொருத்தமான தீர்வு வழங்கப்படும் என தெரிவித்தார். இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர், மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் இலங்கை அரசாங்க மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நெருக்கடியை சீரமைப்பதற்காக கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட முக்கியமான நடவடிக்கைகளை தீவிரமாக எதிர்த்த பலர் இன்று அதே கொள்கையை ஆதரிப்பதையும் நடைமுறைப்படுத்துவதையும் காண்கின்றோம். யதார்த்தம் தன்னைத்தானே நிலைநிறுத்தும் என்பதற்கு இது சிறந்த சான்றாகும் என முன்னாள் அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முழுவதும் மோதல்கள் தீவிரமடைந்துள்ள பின்னணியில் இலங்கையின் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக அரசாங்கம் மீண்டும் QR முறைமையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அலிசப்ரி அதில் மேலும் கூறியிருப்பதாவது: கடந்த 2022ஆம் ஆண்டை திரும்பி பார்த்தால் கோவிட்-19 பெருந்தொற்றினால் ஏற்பட்ட பின்விளைவுகளை தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் மோதலால் மேலும் தீவிரமடைந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் இலங்கை தத்தளித்துக் கொண்டிருந்தது. உலக சந்தையில் எண்ணெய், எரிவாயு, தானியங்கள், நிலக்கரி மற்றும் உரம் போன்றவற்றின் விலைகள் வெகுவாக உயர்ந்துள்ளன. ஆனால் இங்கு நிலவும் முரண்பாடான விடயம் என்னவென்றால், கடந்த காலங்களில் நெருக்கடியை சீரமைப்பதற்கான சில முக்கிய நடவடிக்கைகளை தீவிரமாக இருந்த பலர் இன்று அதே கொள்கையை ஆதரிப்பதையும் நடைமுறைப்படுத்துவதையும் காண முடிகிறது. யதார்த்தம் தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்ளும் என்பதற்கு இது ஒரு சான்றாகும். அதேவேளை எதிர்த்தரப்பினரால் முன்வைக்கப்படும் பல விடயங்கள் எப்போதும் உண்மைகளை அடிப்படையாக கொண்டவை அல்ல, அல்லது நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் அல்ல என்பதை பொதுமக்கள் புரிந்து கொண்டு அங்கீகரிக்க தொடங்கினால் அதுவே ஒரு முதிர்ச்சியடைந்த ஜனநாயகத்தின் பரிணாம வளர்ச்சியாகும். பொலிட்டிக்ஸ், அரசியல் நாடகங்கள் அல்லது ஜனரஞ்சக கருத்துக்களின் ஊடாக அன்றி உண்மைகள் மற்றும் பொறுப்பு குரலை அடிப்படையாக கொண்ட கொள்கைகளின் மூலமே இலங்கை முன்னோக்கி நகரும். சில சமயங்களில் யதார்த்தமே மிகச்சிறந்த ஆசிரியராக அமைகிறது என குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நடக்கும் போரினால் உலகளவில் மேலும் 4.5 கோடி பேர் கடும் பட்டினிச் சூழலுக்கு தள்ளப்படக்கூடும் என உலக உணவு திட்டம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்று ஜெனீவாவில் ஊடகவியலாளர்களிடம் உலக உணவு திட்டத்தின் பிரதி நிறைவேற்று பணிப்பாளர் கார்ல் ஸ்காப் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி இறுதியில் போர் ஆரம்பமானது முதல் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதைகள் மாற்றப்பட்டதன் காரணமாக உலக உணவு திட்டத்தின் போக்குவரத்து செலவுகள் 18% அதிகரித்துள்ளன. மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் செல்லும் பிரதான கடல்வழி பாதைகள் முடக்கப்பட்டுள்ளதால் உலகெங்கிலும் உள்ள வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கான உணவு விநியோகம் பெரும் தாமதத்தை சந்தித்துள்ளது. சர்வதேச நன்கொடையாளர்கள் தமது நிதியை போர் மற்றும் பாதுகாப்பு துறைகளுக்கு திருப்பிவிட்டுள்ளதால் பட்டினி ஒழிப்பு திட்டங்களுக்கு நிதி கிடைப்பதிலும் பாரிய சரிவு ஏற்பட்டுள்ளது. தற்போது உலகில் சுமார் 31.9 கோடி பேர் கடும் பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். போர் ஜூன் மாதம் வரை நீடித்தால் இந்த பாதிப்பு 36.4 கோடியாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது மனித வரலாற்றிலே மிக மோசமான பட்டினி சூழலாக அமையும் என கார்ல் ஸ்காப் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் சமையல் எரிவாயு விநியோகத்தை எவ்வித தடையுமின்றி முன்னெடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை போதிய அளவு கையிருப்பு உள்ளதாகவும் லிட்னோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எரிவாயு விநியோகம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள புதிய தகவலில், நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பிராந்தியத்துக்கு ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒருமுறை எரிவாயு ஏற்றிய கப்பல் வந்தடைவதற்கு முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் சந்தையில் நிலையான விநியோகம் உறுதிப்படுத்தப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய நெருக்கடி சூழலை கருத்தில் கொண்டு மேலதிக எரிவாயு இருப்புகள் மாலைத்தீவில் உள்ள சேமிப்பு நிலையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவிலிருந்து 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் விரைவில் மாலைத்தீவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அதே அளவு எரிவாயுவை கொண்ட மற்றொரு கப்பல் ஏப்ரல் 20 இலங்கையை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது. தேசிய தேவையை பூர்த்தி செய்வதற்கும் எவ்வித இடையூறுமின்றி விநியோகத்தை தொடர்வதற்கும் தேவையான நிதி மற்றும் ராஜதந்திர ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்று லிட்ரோ தலைவர் சன்ன குணவர்த்தன மேலும் உறுதியளித்துள்ளார்.
போராளிகள் என்று நாங்கள் வாய் நிறைய அழைத்தவர்களை முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பின்னர் முன்னாள் போராளிகள் என்று அழைக்க தொடங்கிவிட்டோம். அவர்களும் தங்களை அவ்வாறுதான் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஊடகங்களும் அவர்களை பற்றிய செய்திகளை அவ்வாறுதான் பெயரிட்டு சுட்டுகின்றன. ராணுவ வீரர் ஒருவர் ஓய்வின் பின்னர் முன்னாள் ராணுவ வீரர் என அழைக்கப்படலாம். அதிபர் ஒருவர் இடைப்பாறிய பின்னர் ஓய்வு நிலை அதிபர் என அழைக்கப்படலாம். ஆனால் உண்மையான ஒரு போராளிக்கு முன்னாள் என்பது இல்லை, ஓய்வு நிலை என்பதும் இல்லை. அவன் ஒரு வாழ்நாள் போராளி, சாகும் வரை அவன் போராளியே என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ. ஐங்கரநேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் வாழ்நாள் போராளி நல்லக்கண்ணுவின் நினைவு நிகழ்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லூர் திவ்ய ஜீவன சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். நல்லகண்ணு இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவர். பிரித்தானியாவின் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடியவர். அதன் பின்னர் நில பிரபுத்துவத்துக்கும் ஆண்டான் அடிமை முறைமைக்கும் சாதிய தீண்டாமைக்கும் சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கும் எதிராக போராடி வந்தவர். இயற்கை வளங்களின் சுரண்டல்களுக்கு போராடி வந்தவர். ஒரு பொதுவுடைமை சித்தாந்தவாதியாக ஒட்டுமொத்த மானுட விடுதலைக்காக போராடியவர். ஈழத்தமிழ் மக்களின் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தையும் உளமாற ஆதரித்தார். அவர் 7 ஆண்டுகள் கடும் சிறைவாசம் அனுபவித்த பின்பும் அவரது போராட்ட குணம் மாறவில்லை. கடைசி மூச்சு வரை போராளியாகவே வாழ்ந்த அவரை தமிழகம் இன்று வாழ்நாள் போராளியாக போற்றுகிறது என அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எரிபொருள் நெருக்கடியை முன்னெடுத்து சரியாக கையாளுவதற்கு அரசாங்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை பொது விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தியுள்ள நிலையில் இன்றைய தினம் பொது போக்குவரத்தில் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்துக்கு அமைய போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ள போதிலும் சிக்கன நடவடிக்கையாக இன்று புதன்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்றைய தினம் பொது போக்குவரத்து சேவைகளும் கணிசமான அளவு மட்டுப்படுத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அரசு துறைக்கு விடுமுறை வழங்கப்பட்ட போதிலும் நாட்டின் பெரும்பாலான தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இன்று வழமை போல் இயங்கியுள்ளன. இதனால் தனியார் துறையைச் சேர்ந்த பெருமளவான ஊழியர்கள் இன்று காலை பணிக்கு செல்வதற்காக பஸ் நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் திரண்டிருந்தனர். சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் குறைந்தளவான பஸ்கள் மற்றும் ரயில்களை இயக்கப்பட்டமையினால் அவற்றின் அதிகளவான பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் அரசினால் எதிர்பார்க்கப்பட்ட போக்குவரத்து நெரிசல் குறைப்பு மற்றும் எரிபொருள் சிக்கனம் ஆகிய இலக்குகள் தனியார் துறையின் தொடர்ச்சியான இயக்கம் காரணமாக இன்றைய தினம் சவாலுக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் விவசாய நிலங்கள் பரப்பளவில் அதிகம் கொண்ட நெல் உற்பத்தி செய்யும் முக்கிய மாவட்டமாக இருப்பதால் தற்போது எரிபொருள் ஒதுக்கீடு விவசாய தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்ற ஸ்ரீலங்கா ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் கலாநிதி அன்வர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று கருத்து வெளியிட்ட அவர், அம்பாறை மாவட்டம் நெல், காய்கறி மற்றும் பல்வேறு பயிர்ச்செய்கைகளில் முக்கிய பங்காற்றும் விவசாய மையமாக விளங்குகிறது. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்துக்காக முழுமையாக விவசாயத்தை சார்ந்துள்ளனர். இந்த நிலையில் தற்போதைய வாராந்த 75 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கீடு நடைமுறையில் விவசாய பணிகளை சீராக மேற்கொள்ள முடியாத நிலை உருவாகியுள்ளது. 1 ஏக்கர் நிலத்தில் உழவு, விதைப்பு, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட அடிப்படை விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள குறைந்தபட்சம் 20 லிட்டர் எரிபொருள் தேவையாகும். பெரும்பாலான விவசாயிகள் பல ஏக்கர் நிலங்களில் செய்கை மேற்கொள்வதால் அவர்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் அளவு மிக குறைவாக இருப்பது காரணமாக உழவு நடவடிக்கைகள் தாமதமடைவதுடன் உற்பத்தி குறையும் அபாயமும் உருவாகியுள்ளது. தற்போதைய நடைமுறையின்படி உழவு இயந்திரங்களை கலப்பையுடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டி கட்டாயம் காணப்படுகிறது. இது சாலைகளில் விபத்து ஏற்படும் அபாயத்தை அதிகரிப்பதுடன் பொதுமக்கள் மற்றும் பிற வாகன பயணிகளின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக உள்ளது. குறிப்பாக கிராமப்புற குறுகிய சாலைகளில் இத்தகைய வாகனங்கள் இயக்கப்படுவது பெரும் சிரமங்களையும் அபாயங்களையும் ஏற்படுத்துகிறது. இதேவேளை தற்போதைய காலப்பகுதி முக்கியமான பயிர்ச்செய்கை பருவமாக இருப்பதால் இந்த நிலை தொடர்ந்தால் நாட்டின் உணவு தயாரிப்பில் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் விவசாயிகளின் பொருளாதார நிலைத்தன்மை பாதுகாப்பதற்கும் உடனடி தீர்வுகள் அவசியம். ஜனாதிபதி, பிரதமர், விவசாய அமைச்சர் மற்றும் எரிசக்தி அமைச்சர் ஆகியோர் நேரடியாக தலையிட்டு விவசாயிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றார்.